புஷ்பா டு த ரூல் படத்துல இருந்து ஃபீலிங் சாங் வந்திருக்கு. இந்த பாட்டை வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து மலையாளம் ஃபேன்ஸ்க்காக ட்ரிபியூட் பண்றதா சொல்லியிருந்தாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு எப்படி கேரளால ஃபேன்ஸ் அதிகமோ அதே அளவுக்கு அல்லு அர்ஜுன் அவர்களுக்கும் அந்த அதிகம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர் ஹீரோஸே இவங்க படங்கள் தான் ஓடுது, எங்க படங்கள் ஓட மாட்டேங்குதுன்னு புலம்புற அளவுக்கு இவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம். சோ அந்த ஃபேன்ஸ்க்கு ட்ரிபியூட் பண்ற வகையில தான் இந்த பாட்டை வந்து கொடுக்கறதா அல்லு அர்ஜுன் சொல்லியிருந்தாரு. இந்த பாட்டிலேயே ஒரு பேர் வரும்போது மல்லு அர்ஜுன் வந்துதான் அல்லு அர்ஜுன் மாறும். சோ அந்த அளவுக்கு அந்த ஃபேன்ஸ் மதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த பாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா முதல்ல இனிஷியலி ஒரு டப்பிங் சாங் கேட்கிற ஃபீல் தான் கொடுத்திருந்தது. இந்த ஃபீலிங்கை உடைச்சதே பாத்தீங்கன்னா ராஜமௌலி அவர்களுடைய படங்களும் கேஜிஎஃப்பும் புஷ்பாவும் தான். ஏன்னா அந்த பாட்டு எல்லா லாங்குவேஜ்லயுமே கேட்கறதுக்கு அவங்க ஊர் லாங்குவேஜ்ல கேட்கிற மாதிரியே இருக்கும். தமிழ்ல கேட்ட எல்லா பாட்டுமே டப்பிங் சாங்னு ஃபீலே ஆகாத அளவுக்கு சூப்பரா கொடுத்திருந்தாங்க. பட் இது மட்டும் கொஞ்சம் டப்பிங் சாங் கேட்கிற ஃபீல்ல இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த டியூன் வந்துச்சு. டியூன் முடிச்சு அப்படியே சரணம் வந்துச்சு. சரணத்துல எனக்கு அப்படி ஃபீலே ஆகல. பயங்கரமா இருந்தது. ஒவ்வொரு லிரிக்கும் பயங்கரமா இருந்தது. அதுல செந்தில் ராஜலட்சுமி அவங்களோட வாய்ஸும் செமையா இருந்தது. பாட்டே ஒரு மாதிரி வித்தியாசமான வைபை கொடுத்தது. முக்கியமா இந்த பாட்டோட லிரிக்ஸ் புதுசா கல்யாணமானவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்க சொல்ற பாட்டா, அதனால கொஞ்சம் கிளிகுப்பா எழுதி வச்சிருந்தாங்க. அப்புறம் கல்யாணமானவங்களுக்கு இந்த பாட்டோட லிரிக்ஸ் பயங்கரமா ஒத்து போகும், செட் ஆகும். அதை நினைச்சு ஃபீல் பண்ணலாம். கல்யாணம் ஆகலேன்னு ஃபீல் பண்றவங்க விஷுவல்ஸை பார்த்து ஆறுதல் அடையலாம். அவ்வளவுதான்.